ஹாய் ஹலோ வெல்கம் டு மை சேனல். இப்போ நான் புளியோதரை சேர்க்குறேன். புளியே இல்லாமல் ஒரு புளியோதரை. வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இங்கே அடுப்பை வச்சு கடாயை வச்சுருக்கேன். இங்கே வரமிளகாய், தனியா, அப்புறம் மிளகு, ஜீரகம், அப்புறம் கொஞ்சமாக வெந்தயம், அவ்வளோதான். இதை ட்ரை ரோஸ்ட் பண்ணி இந்த பொடிச்சிட்டு வந்துட்டேன், அவ்வளோதான். இங்கே மறுபடியும் அடுப்பத்தை வச்சு நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க. அதில் கடுகு, உளுந்து, கடலைப்பருப்பு, வேர்க்கடலை இது நல்லா பொரிஞ்சு வரணும். பொரிஞ்சு வந்தோம்னா அது கூட கொஞ்சமாக மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் கருவேப்பிலை ஆட் பண்ணிவிட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க. ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு லெமன் ஜூஸ் புழிஞ்சு வச்சுருக்கேன், அதையும் நான் ஆட் பண்ணிக்கிறேன். அப்புறம் பொடிச்சு வச்சுருக்கேன் அந்த பொடியும் நான் ஆட் பண்ணிவிட்டு அவ்வளோதான், கிளறி இறக்கி வச்சுட்டேன். இப்போ சாதம் வடித்த சாதம் நான் வச்சுருக்கேன், அதை ஆட் பண்ணிக்கிறேன். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கங்க, அவ்வளோதான். அதை நல்லா கிளறிக்கங்க. கிளறிட்டு சாப்பிட்டு பாருங்கள், செம டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ கைஸ்.